வெல்கம் டு சன்ஃபேஸ் செலக்ஷன். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் கேசரி எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறேன். நல்லா மீடியம் சிம்மில் வச்சு காய வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் ரவா. நான் இன்றைக்கி ஒரு கப் தான் செஞ்சுருக்கேன். சரி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு கப் ரவா போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம எப்போயுமே கேசரி செய்கிறதுக்கு முன்னாடி இதுமாரி ரவாவை வறுத்துட்டு செய்யுங்க. அப்போ தான் கேசரி நல்லா பொலன்னு சூப்பராக இருக்கும். ரவாவை எது வரைக்கும் வறுக்கணும் அப்படின்னா, ரவா நம்ம உதிரியாக உதிரணும். ஸோ நம்ம நெய் போட்டிருக்க நெய் ரவாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஓரளவு நல்லா வறுப்பட்டு வரணும். கைவிடாமல் கிண்டுங்க. உங்களுக்கு அடி பிடிச்சிடாமல் நம்ம கிண்டா தான் நம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், கையில் எடுக்கிறப்ப இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் நெய் ஊற்றி முந்திரி, பாதாம், திராட்சை, உங்களுக்கு என்ன வேணுமோ நட்ஸ் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஒரு அந்த வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்புலாம் கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் அதே ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம ஒரு கப் ரவா எடுத்திருக்கோம். ஸோ 2.5 கப் நம்ம தண்ணி ஊற்றணும். நான் 2 கப் வாட்டரும் ஒரு அரை கப் பாலும் ஊற்றிருக்கேன். பால் ஊற்றி கேசரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அடுப்பை ஃபுல்லாக வச்சு நான் கொதிக்க விட்டுருந்தேன். இப்போ நம்ம ரவா போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும். நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம ரவாவை இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு கை விடாமல் நல்லா கட்டியில் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ரவா கொஞ்சம் ஒரு கப்புங்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டு கிண்டிகிட்டு இருக்கேன். சப்போஸ் அதிகமாக இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரவாவை நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கையில் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்ச நாளில் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறனால இதிலே நான் போட்டு கிண்டிட்டேன். நீங்கள் தண்ணி கொதிக்கிறப்பே உங்களுக்கு இப்போ ரவாய்க்கு கேசரி பவுட்ரு ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை எதுவும். ஸோ ரவா நல்லா ஓரளவு நல்லா வேகணும். நல்லா வெந்து இந்தமாரி சாஃப்டாக வரணும். அந்த ரவா ஃபுல்லாக சாஃப்டாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ஜீனி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரவா வேகாது, நல்லா இருக்காது அப்புறம் டேஸ்ட்டு. ஸோ நான் ஒரு கப் ரவாய்க்கு நான் 3/4 கப் ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப இனிப்பாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் ஒரு கப் ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஜீனி ஆட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம கைவிடாமல் கட்டி ஆகாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதே நம்ம தண்ணியில் ரவா ஆட் பண்ணுற மாதிரி தான் ஜீனி ஆட் பண்ணுறப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா குவான்டிட்டி செய்கிறப்ப நீங்கள் ஜீனி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விடாமல் கை விடாமல் கட்டி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எனக்கு குவான்டிட்டி கம்மிங்கிறதுனால நான் அப்படியே அதில் போட்டு கிண்டிட்டேன். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான பர்ஃபெக்டான கேசரி கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம ஃபைனலாக ஜீனியெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் வறுத்து வச்சுருக்கிறது, ஏலக்காய் பவுட்ரு எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இது நான் வீட்டில் செஞ்ச நெய் தான். ஸோ வாசனை நல்லா சூப்பராகவே இருக்கும். நெய்யை போட்டு நம்ம உடனே இறக்கிடக்கூடாது. ஸோ இதான் ஃபைனல் ஸ்டேஜ் கரெக்டாக பண்ணணும். நெய்யை போட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் அந்த நெய்யில் அந்த ரவா கேசரி நல்லா இது பண்ணி விடணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நெய் பிடிச்சிதுன்னா நீங்கள் நெய் நிறையாவே போட்டுக்கலாம். தண்ணியாக நெய் அப்படியே அல்வா மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நெய் அதிகமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓரளவு மீடியமாக இருந்தால் போதும்னா நான் போட்ட அளவே கரெக்டாக இருக்கும். ரொம்ப நெய் இருந்தால் பசங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் மீடியமாக போட்டிருக்கேன். நல்லா நெய் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு தடவை நல்லா மூடி வச்சுருங்க. மேலே ஸ்பூனை வச்சு நெய்யை தடவி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கேசரி சூப்பராக எடுக்கவே அழகாக வருது பாருங்கள். அப்படியே திரியாக இருக்குது பாருங்கள். கரண்டியில் ஒட்டாமல் சூப்பராக உங்களுக்கு வந்துடுச்சு. என்னோடய ஸ்டைலில் ரவா கேசரி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.